நிறைய மனிதர்கள் கற்பனையாக சொன்ன விஷயங்கள் எல்லாம் உண்மை நம்பின்னு வாழ்ந்துனுங்கிறான். ஒரு கதை சொல்கிறான், யதார்த்தமாக இருக்குமா பாருங்க. ஒரு பன்னி அவதாரம் எடுத்து பூமியை தூக்கினாராமா. வராக அவதாரம் எடுத்து கிருஷ்ண பரமாத்மா என்ன பண்ணிக்கிறாரு, பூமியை தூக்குனாரு. எங்கேருந்து தூக்குனாரு? இவர் எங்கே நின்றுந்தார்? பூமி எங்கே போய் ஒழிஞ்சிச்சு, இவர் எங்கே நின்றுந்தார்? கேட்டீங்க கேட்டீங்க பூமி எங்கே இருந்தது? கடலுக்குள்ள. கடல் எங்கே இருந்தது? பூமியில். அப்புறம் எப்படி போய் உள்ள போயிடுச்சு? பன்னி எங்கே போய் தூக்குச்சு? அதை பன்னி எங்கே நின்று இருந்தது? ஏதோ வேற விஷயம் ஏதோ சொல்லிக்கிறான், சிந்திக்கவே மாட்டேன் முடிவு பண்ணிட்டீங்க. ஏன்? உங்கள் கற்பனை அதீதமாயிடுச்சு. கற்பனை அதிகமாயிட்டு பொய்ய கதையோ அல்லது வேற ஒரு காரணத்துக்காக சொல்லப்பட்ட கதையை கூட உண்மைன்னு சொல்லி அப்படி என்ன பண்ணுறீங்க? நீங்கள் ஒத்துக்கிறீங்க. கற்பனையாக மட்டும் வச்சுக்கணும். நம்ம இப்போ கற்பனை பண்ணுறோம் அப்படின்னா பண்ணால் தெரிஞ்சு பண்ணோம். கற்பனை தேவை தான். ஆனால் தேவைக்கு தேவையான பொருட்கள் அதிகமாக அளவுக்கு மிஞ்சினா அமுதமோ நஞ்சு தான். சில பேர் கற்பனை பண்ணி இருப்பான், வயசாகிட்டு இருக்கும், 40 வயசு, கல்யாணம் பண்ணிட மாட்டான். ஏன்னா கற்பனையிலே கல்யாணம் பண்ணுகிறான் அவன். எத்தனையோ பேர் மாதிரி. கற்பனைன்றது ஒரு லிமிட்டில் இருக்கணும், ஒரு அளவில் இருந்தால் தான் அது அழகு. ஸோ கற்பனை தேவையா தேவையில்லைன்னு தான் பேசணுமே சார். சரியா தப்பான்னு? தப்பான ஒரு விஷயம் இங்கே இல்லவே இல்லை. தப்புன்னு ஒன்று சொல்கிறீங்கல்ல, அப்படி ஒரு விஷயம் எனக்கு தெரியல. யாரோ ஒருத்தர் சொன்னார்ல, நான் இன்பமாகவே இருக்க முடியலன்னு. அந்த மாதிரி எதுவுமே என்னால் தப்பாகவே பார்க்க முடியல. அவருக்கு அது தேவை, அவருக்கு அது தேவை. வார்த்தையில் தப்பான வார்த்தையே இல்லை, அது வார்த்தை அவ்வளவுதான். பயன்படுத்துகிற இடத்தை பொறுத்து இது தப்பாகிடுது.